வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி போட்டு ஒரு குருமா குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சைடிஷாக நம்ம கேரட் பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்பவும் போலவே கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் அடுப்பை சிம் பண்ணி வச்சு மூடி வச்சோம்னா 2-3 நிமிஷத்துலேயே கேரட் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து கலந்து இறக்கிட்டோம்னா நமக்கு சிம்பிளான கேரட் பொரியல் தயாராகிடும். பச்சை பட்டாணி குருமா குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 4-5 வெள்ளைப்பூடு பல் சேர்த்து மிக்சியில் பரபரன்னு அரைச்சி சேர்த்துக்கணும். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே நம்ம உரித்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ சீசனுங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நமக்கு தாராளமாக கிடைக்கிது. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். குழம்பு பொடி இருந்துச்சுன்னா அது 1 மட்டும் சேர்த்தா போதும். ஒருவேளை இந்த பொடி இல்லைன்னா தனி மல்லித்தூளும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூளும் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு வதக்கணும்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பொடி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் வதக்கணும்னா சட்னி அது எந்த பாத்திரமாக இருந்தாலுமே இந்த பொடி பிடிச்சிரும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்து தான் வதக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே ஒரு 2 சில்லு தேங்காவும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான பட்டாணி குழம்பு நமக்கு தயாராகிடும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுரும். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு வைக்கிறப்ப கேரட் பொரியல் இல்லைன்னா பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி பொரியல் காய்கறி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.